விலை சற்று அதிகமாக இருந்தாலும் தரம் காரணமாக ஆவின் பொருட்கள் விற்பனை அமெரிக்காவில் முதலிடத்தில் உள்ளது. ஆவின் பொருட்கள் தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு கிடைத்து வருகிறது. மாதவரம் அடுத்த சிறுமியம் அருகே அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் அடுத்த சிறுனியம் பகுதியில் யாதவர் மண்டபம் திறப்பு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவில் ஆவின் பொருட்கள் விற்பனையில் முதலிடத்தில் இருந்து வருவதாகும். விலை சற்று அதிகமாக இருந்தாலும் ஆவின் பொருட்களின் தரத்தின் காரணமாக மக்கள் விரும்புவதாகும். ஆவின் பொருட்கள் தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு கிடைத்து வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பெரியகருப்பனிடம் மணிப்பூர் எங்கு உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாது என அண்ணாமலை விமர்சனம் குறித்த கேள்விக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ளதாகும். அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு தலைமை கழகம் பதிலளிக்கும் என கூறி புறப்பட்டார். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுகையில், தனிப்பட்ட நபரை தவிர்த்து அனைவரும் ஒற்றுமையுடன் ஏற்படுத்தியுள்ள மண்டபம் சமுதாய மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எனவும் யாதவர் கன்வென்ஷன் சென்டர் என கூறுவது மகிழ்ச்சியாக ஏற்படுவதாக கூறினார். உங்கள் சமுதாய மக்கள் ஏன் சிபாரிசுக்கு வருவதில்லை என முதலமைச்சரே கேட்பதாகும். இவர்கள் வாக்கு மட்டுமே செலுத்துவார்கள் எனவும் அரசியலுக்கு வராமல் தோளை பார்க்க சென்று விடுவார்கள் என்றார். திமுக, அதிமுக என திராவிட கொள்கை கொண்ட கட்சிகள் உள்ள நிலையில் மத சார்பற்ற நிலையில் வாழ்வதாக கூறினார். யாதவர்கள், தலித்துகள், இஸ்லாமியர்கள் என 3 சமுதாய மக்கள் அதிகளவில் உள்ளதாக கூறினார். யாதவர்கள் 90% தோளுக்கு சென்று விடுவதாகும். அரசியலுக்கு வருவதில்லை எனவும் யாரையும் நம்பி பிழைப்பவர்கள் கிடையாது என்றும் சொந்தமாக உழைப்பவர்கள் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசினார்.